டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024 மே 1 நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா இந்த சனி பெயர்ச்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசியினருமே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆறுதலை தரக்கூடிய, உண்மையிலேயே வெற்றிகளை தரக்கூடிய, அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது. இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ரிஷப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். 2024 1 மே உங்கள் வாழ்க்கையில் குரு விளக்கேற்றி வைக்க வருகிறார் அப்படின்னே எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் குரு உங்களுடைய ராசியிலேயே அமர்வது அப்படிங்கிறத விட உங்களுடைய 5, 7, 9ஆம் இடங்களை அவர் பார்வை செய்ய போகிறார். குருவுக்கு எப்போதுமே தான் நின்ற இடத்தை விட பார்வை பலம் ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையே அவர் பார்க்குறாரு. அதே போல் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தையே அவர் பார்க்குறாரு. இதுக்கு மேலே வேறு என்ன யோகம் வேணும்? இது ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம். எல்லா விஷயங்களும், எடுத்த காரியங்கள் நிச்சயம் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொற்றது தொடங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி யாரெல்லாம் குழந்தை பேர் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்க பெறுவீர்கள். அதே போல் திருமணத்திற்கு வரன் தேடிக்கொண்டு ரொம்ப நாள் காலதாமதமாகி இருந்த ரிஷபராசினருக்கு இந்த வருட இறுதிக்குள்ளார உங்களுடைய மனதிற்கு விரும்பிய அளவுக்கே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் அமைந்து நல்ல வாழ்க்கையும் துவங்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் அமைத்து தர காத்திருக்காரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே போல் பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணிய கணக்குங்கிறது எல்லா நேரங்கள்லையும் கை கொடுத்துறாது. அதற்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம்ங்கிறது இப்போ உங்களுக்கு வரவே செய்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு வியாபார ரீதியான உயர்வுகள் அப்படிங்கிறதும் இருக்கவே போகுது. யாரெல்லாம் உத்தியோக உயர்வுக்காக காத்திருந்தீங்களோ, ஒரு பதவி உயர்வு நமக்கு கிடைச்சிடாதான்னு காத்திருந்தீங்களோ, அவங்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் யாரெல்லாம் படிப்பை நம்ம அப்ராடில் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு படி மேலே நம்ம நம்மளுடைய பொசிஷனை உயர்த்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க இவ்வளோ நாள் முயன்றிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சில காரணங்களால் அந்த ஃபாரின்கான ஸ்டடீஸில் நீங்கள் அந்த போட்டி தேர்வுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நீங்கள் கிளியர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அல்லது விசா கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே உடனடியாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளார இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸில் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கும். நீங்கள் யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது தேவையில்லாத வாக்குவாதங்களை உண்டு பண்ணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கும்போது முடிந்தவரை நம்ம பாசிட்டிவ் ஃபேஸுக்குள்ளார நம்ம நுழையும் போது நம்மளை நம்ம தாழ்த்திக்கணும். நம்மளை நம்ம ஒரு கிளியர் மைண்டோடு வச்சுக்கணும். ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் தயவு செய்து பில்டு பண்ணிக்காதீங்க. அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதே போல் செலவுகள் ஒரு பக்கம் சுப செலவுகளாக வரும் தான். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி திருமணம் போன்ற வைபவங்கள்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம் தான். அதற்காக மிக அதிகப்படியாக கடன் வாங்கி செலவு பண்ணுவதை தவிர்த்து கொள்ளணும். ஸோ என்னதான் சுப செலவுகள்னாலும் ஆத்திர போட்டாலும் அளந்து போடணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ கவனமாக செலவுகளையும் பார்த்து நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஒரு வருட காலங்கிறது 5, 7, 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதுங்கிறது மிகப்பெரிய யோகம், மாபெரும் ஒரு பொற்காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். உங்களுக்கு இந்த வருஷம் அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது செவ்வாய்க்குரிய 9ஆம் எண் 9, 27. இந்த 2 எண்களை நீங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணிட்டு வாங்க. இதை உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் வாகன எண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோன் புது நம்பர் ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா இந்த எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வருஷம் முழுக்கவே
உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்வுக்கு அதுவுமே காரணமாக இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எந்தெந்த நாளில் பணம் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறோம். அதனால் அதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், மிருகநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் கலந்து கொள்ளலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், மிருகசீட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். இந்த ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடம், அதாவது 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருந்து உங்களுக்கான யோக பலனை இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை வரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாவே குரு பகவானுடைய பெயர்ச்சி, ஒரு குருனா சுப கிரகம், அந்த சுப கிரகத்துடைய பெயர்ச்சி நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கும். அந்த சுபமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் முதல்ல முக்கியமான விஷயம் மாற்றம். நான் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை தீருமா அப்படின்னா அது ஒரு மாற்றம். அதே போல் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, கல்யாணம் ஆகிடுமானா அது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம். இது மாதிரி சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானை சொல்லுவாங்க. அப்போ தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் பொருளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவான் தான். அப்போ இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியிலே குரு பகவான் வரார். அப்போ அந்த ராசியில் குரு பகவான் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய மனநிலையில் ஒரு பெரிய லெவலில் மாற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். தொழில் நிறைய செஞ்சு நான் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணேன் சார், கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எந்த ஒரு கையில் காசு இல்லாமல் கடனோடு நிற்கிறேன், எனக்கு யாரும் உதவுறதுக்கு யாரும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு முதல்ல என்னங்கன்னா அந்த மனநிலை மாறும். பரவாயில்ல, நம்மளாலையும் சாதிக்க முடியும், நம்மளாலையும் பணத்தை சம்பாதிக்க முடியும், நம்மளும் மற்றவங்கள மாதிரி வாழ்ந்து காட்ட முடியுன்ற ஒரு முக்கியமான ஒரு நல்ல மனநிலையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு பெயர்ச்சியான நாள்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுடுவார். அப்போ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ரிஷபராசி என்பவர்கள் கிடைக்க போகுது. என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தொழிலில் ஏற்பட்ட தடைகள், ஏன்னா எல்லா ரிஷபராசி என்பவர்களுக்கும் என்னென்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், அந்த வாய்ப்பு கிடச்சி நான் கடன்னு நிறைய பண்ணிடுவேன் சார், அந்த வாய்ப்பே இல்லாமல் இருக்குது, நான் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது தடை வருது, நான் செலவு தான் பண்ணிகிட்டு இருக்கேனே தவிர எனக்கு பணம் வரவு இல்லைன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக முதல்ல வாய்ப்புகளை தேடி கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பண வரவுகளையும் கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றங்கள் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய அடுத்த குரு பயிற்சியில் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் நிறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த தொழில் மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே எது நஷ்டமாக போயிட்டுருக்கோ அதை தொழிலை செய்யறதுக்கான சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். இப்போ என்ன நினைப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு முயற்சியில் ஒரு தேடுதலில் ஏதாவது ஒரு பொருள் கிடச்சி அதை நம்ம விற்கலாம், அதை நம்ம மார்க்கெட் பண்ணலாம், அதனால் நம்ம சம்பாதிக்கலாம்னு அந்த தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எல்லாம் என் கம்பெனியில் நான் தான் சார் எல்லார் வேலையும் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்றாங்க, நான் எவ்வளோ செஞ்சு பார்த்துட்டேன், எவ்வளோ கதறி பார்த்துட்டேன், எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, ஆனால் நான் வேலை செஞ்சு கொடுத்தவங்க எல்லாருமே இன்றைக்கி இன்க்ரிமெண்ட்டில் போயிட்டாங்க, ப்ரமோஷனில் போயிட்டாங்க, நான் அப்படியே அதே இடத்துல இருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக
வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பதெல்லாம் ஒரு கம்பெனியில் போயிட்டாங்கன்னா அதே கம்பெனியில் நம்ம இருக்கணும், அதிலேயே உயரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதனாலேயே சில நேரங்களில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகுனா, நான் அப்ளை பண்ணேன் சார், அப்ளை பண்ணால் கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுறது, ஏன்னா ஏற்கனவே ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், இந்த வயசுக்கு அப்புறம் வேறு ஒரு மாற்றம் வருமானு தெரியாமல் அப்படியே இதிலே போயிடலான்னு பார்க்குறேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் வெளியூர் மாற்றமாக இருக்கலாம், வெளிநாடு மாற்றமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா அவங்கள விட ஒரு நல்ல ஒரு மேனேஜர் யாருமே கிடையாது. அழகாக ஒரு வேலையை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடியவர்கள், அதன் மூலமாக ஒரு பேர் வாங்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் தான். கடந்த ஒரு காலகட்டத்தில், கடந்த ஒரு 3 வருஷத்தில் அதுலேருந்து நீங்கள் பின்தங்கி இருக்கீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி அதற்கான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. அதே போல் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய லாபங்கள் வரும். உங்களுக்கு பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது சார், வரல, சண்டையில் இருக்குது, அது வந்துருமான்னு கேட்டால் இந்த குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுறதுனால, பூர்வீக ஸ்தானத்தில் விழுறதுனால அந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள்லாம் தீர்ந்து பூர்வீக சொத்து, அதன் மூலமாக பண வரவு, அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது. அதே போல் உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வை படும்போது கேட்டிங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு எனக்கு எல்லாம் இருக்குது, குழந்தை தான் சார் பிரச்சனை, குழந்தை இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறோம், நானும் என் மனைவியும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், கடைசியில் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் இந்த குருவுடைய 7ஆம் வீட்டு பார்வை, ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு அதிக பலனை கொடுப்பார். அப்போ அந்த குரு 7ஆம் இடத்தை பார்வை பார்க்கும்பொழுது, 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் மனைவி, கணவன், கலத்திரஸ்தானம் சொல்லுவோம். ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் விழணும். அப்படி விழும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமண யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி பலனில் அனுபவிக்க போகிறீங்க. அதே போல் திருமணத்தில் நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரன், ஏன்னா அதுதான் பெரிய விசேஷம். இந்த குருவுடைய பார்வை என்ன ஆகுங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துலையும் விழுறதுனால பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாக்யஸ்தானத்தில் விழும்போது என்ன கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சார் எனக்கு ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை இருக்குது, அது தீருமா அப்படின்னு கேட்டால் இந்த குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல விழும்போது என்னென்னா நீங்கள் செய்த புண்ணியங்கள், ஏன்னா ரிஷப ராசி அன்பர்கள் நிறைய உதவிகளை செஞ்சுருப்பீங்க, நிறைய சாப்பாடு போட்டிருப்பீங்க, நிறைய கோயிலுக்கு தானம் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி உள்ள ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அந்த பாக்யஸ்தானமும் சேர்ந்து வேலை செய்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையும். அதே போல் நிறைய பேருக்கு என்னென்னா நான் ஒரு இடம் விற்க முடியல, ஒரு வீடு விற்க முடியல சார், அதனால தான் எனக்கு கடன் வந்துடுச்சு, நான் வாழ்க்கையில் இன்றைக்கி தோத்துட்டு நிற்கிறேன்னா காரணம் தெரியாமல் ஒரு கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன், தெரியாமல் ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கிட்டேன், அதுலேருந்தே என்னுடைய சம்பளம் பாதி அமௌண்ட்டு, என்னுடைய முழு அமௌண்ட்டு கூட சில நேரங்களில் இது வீடு லோன் கட்டுறதுக்கு போகுது, இடத்துக்கு லோன் கட்டுறதுக்கு போகுது, நான் வெளில வேறு இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டேன், என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள், அதை விற்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அந்த இடம்லாம் விற்று, அந்த வீடெல்லாம் விற்று அதன் மூலமாக நிறைய பண வரவுகள் வரும். அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை, ஏன்னா வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனைன்றது நீண்ட நாளாக இருந்தது அப்படின்னா ஒரு மனுஷனால் எதையுமே செய்ய முடியாது. நம்ம ஏன் வாழணுன்ற ஒரு எண்ணங்கள்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய வந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கடன் பிரச்சனைனால கஷ்டப்பட்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் அந்த கடன் பிரச்சனைலாம் தீரும். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் பார்த்திங்கன்னா சில பேர் கோர்ட்டு கேஸு, தகராறு பிரச்சனை, இந்த மாதிரி சில பிரச்சனைகள், ஒரு நான் கம்பெனியில் இது மாதிரி என் மேலே கேஸ் போட்டாங்க, நான் வேலை செஞ்ச இடத்துல இந்த மாதிரி தகராறு ஆகிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள். அதே போல் நான் ஒரு இடம் வாங்கினேன், அதில் ஒரு வில்லங்கம், அதனால் எனக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, நான் ஒரு வீடு கட்டினேன், அதில் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கும் பிரச்சனை, அதில் ஒரு கோர்ட் கேஸ், இந்த மாதிரி இந்த வில்லங்கங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போது. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் கேலண்டர் நோட் பண்ணிங்க, எந்தெந்த நாள் பணம் வரும்னு சொல்கிறேன், அந்த நாள் கண்டிப்பாக பணம் வரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கேலண்டரில் வரக்கூடிய
மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் அன்றைக்கி நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேலண்டரில். அன்றைக்கி பண வரவுகள் வரும், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும், வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வு நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே போல் நீங்கள் இன்னொரு 3 நாள் சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், அந்த நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறைய பண வரவுகள் உண்டு. அதனால் இந்த நாளில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. அந்த நாளில் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணி பயன்படுத்திங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். குருவும் சுக்கிரனும் பார்த்தோம்னாலே சுப கிரகங்கள். இந்த 2 சுப கிரகங்களுடைய வீட்டுக்கும் ஒவ்வொருத்தர் போகும்பொழுதும் ஒரு பலன்களை கொடுப்பாங்க. அதில் ரிஷப ராசிக்கு குரு பகவான் 1 வருஷம் உட்கார்ந்திருந்து சில நல்ல பலன்களையும் மேற்கொண்டு சில நல்ல படிப்பினைகளையும் கொடுக்க போறாரு. இதில் பார்த்தோம்னாக்கா ரிஷப ராசிக்கு இது ஜென்ம குரு. இப்போ இந்த ஜென்ம குருவானவர் 5, 7, 9ன்னு சொல்லி பார்வைகளை 5வது வீட்லேயும் 7வது வீட்லேயும் 9வது வீட்லேயும் பார்க்க போறாரு. அப்போ இந்த 5, 7, 9 ஸ்ட்ராங் ஆகிடும். ஆனால் உட்கார்ந்த இடம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ராசியிலே உட்கார்றார். இந்த ராசி பகவானு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா அவருடைய வீட்டில் தான் போய் உச்சம் ஆகிறார். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு அவர் ராசிக்கு 12ல் வந்துடுறார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு முதலில் படிப்பினைகளையும் அதுக்கப்புறமாக சில நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்றது இந்த 1 வருஷத்துக்கு இருக்கிறது. இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்தோம்னா 5வது இடமான கன்னியை பார்க்கும் பொழுது, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குற பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் எந்த வில்லங்கம் இருந்தாலும் அதை நீக்கி அந்த பூர்வீக சொத்து இவங்களை அடையிறதுக்கான விஷயங்களையும் செய்ய போகிறாரு. இப்போ குரு சுக்கிரனுக்கு பகை தானே, அப்போ அவர் எப்படி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாமா? ஆனால் நிறைய பேர் இந்த இது கேட்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா குரு சுப கிரகம். அவர் என்ன இருந்தாலுமே நன்மையை செய்ய வேண்டிய ஒரு விதியில் இருப்பவர். அதனால் அவர் எந்த வீடாக இருந்தாலும், அது பகை வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் நன்மையை தான் செய்யணும். அதே போல் அவருடைய பார்வைக்கு தான் பலம் ஜாஸ்தி. அதனால் அவர் கண்டிப்பாக அந்த 5, 7, 9 ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால, பூர்வ புண்ணியத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுனால கண்டிப்பாக எப்பயுமே ஒருத்தருக்கு பூர்வ புண்ணியம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் எந்த ஒரு நிலையையுமே கடந்து வந்துட முடியும். அதே போலவே இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த பூர்வ புண்ணியத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவர்கள் நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை அடைய முடியும். என்ன ஒன்று, சில தடைகள் வரும். அந்த தடைகள் எல்லாமே வழிபாடு மூலமாக இவங்க விலக்கிட்டு அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு போக முடியும். ஸோ இங்கே வழிபாடு தான் முக்கியம். எப்பயுமே இந்த வருட கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது குருவாகட்டும், சனீஸ்வரன் ஆகட்டும், ராகு கேது ஆகட்டும், இவங்கெல்லாம் பயிற்சி ஆகிற பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துவாங்க. இப்போ ரிஷப ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு தசா புத்தி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த குருவும் சேர்ந்து அவர்களுக்கு நல்ல விஷயங்களையே கொடுக்கும். அதே போல் 7 களத்திரத்தை பார்க்கறதுனால ஒரு கண்டிப்பாக என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தை நடத்தி வைப்பார். இல்லைன்னா அதற்கான முயற்சியில் இறங்குறதுக்கான விஷயங்களையாவது பண்ண வைப்பார். அதே போல் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்லேயும் அவர் உங்களுக்கு அதிக கவனத்தை செலுத்தக்கூடிய நிலைக்கு உங்களை அனுப்பி வைப்பார். அதே போல் உங்களுக்கு தொழில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலையும் ஏற்படுத்துவார். அதே மாதிரி 9வது வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு தெய்வ அருள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம சொன்ன மாதிரியே வழிபாடு அதிகம் பண்ணீங்க அப்படின்னா இந்த 9வது இடம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். இந்த குலதெய்வத்தை கும்பிடுங்க, அவங்களுடைய அருளால் உங்களுக்கு 9 நல்லபடியாக வேலை செய்யும். அந்த 9 நல்லா வேலை செய்தது அப்படின்னாலே மீறி இருக்கக்கூடிய கட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். அதுக்கு தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், வழிபாடு அவசியம். சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்கள் இந்த ஜென்ம குருவை நினைச்சு கவலைப்படாமல் கண்டிப்பாக படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக உங்களுடைய வழிபாடு அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா 5, 7, 9 ஸ்ட்ராங் ஆகிடும். 5 ஸ்ட்ராங் ஆனாலே போகிறோம், 9 ஸ்ட்ராங் ஆகிடும்.
அதனால் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு வியாழக்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் கோயில் போக முடியுமோ அதை செய்யுங்க. நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சுப பலன்களையே தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் குரு படிப்பனையை கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. இந்த 2 இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே டவுன் ஆகிடுவோம். அப்போ இந்த 2 இடத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது தான் பெஸ்ட். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குருவை வழிபாடு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ குருமார்களை தரிசனம் பண்ணுறதும் குரு வழிபாடும் இங்கே ரொம்பவுமே அவசியமாகுது. எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம வழிபாடுகளை அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு மன நிம்மதியையும் அதே போல் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய தன்மைகளையும் குரு பகவான் நமக்கு காட்டி கொடுப்பார். நான் அவர் டீச்சர். ஸோ நம்மளுக்கு டீச் பண்ணுவார். நம்ம எப்படி இருக்கணுன்றதை டீச் பண்ணிடுவார். நிச்சயமாக குரு பகவான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் தரமாட்டார் அப்படின்றதுல நீங்கள் சந்தேகம் இல்லாமல் இருந்து கொள்ளலாம். ஸோ இந்த குரு வழிபாடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறதும் இல்லை அப்படின்னா யாராவது ஒரு குருமார்கள் அவங்கள போய் தரிசனம் பண்ணுறதும் காஞ்சி மகா பெரியவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறதும் இதெல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணிகிட்டே வரலாம். பொதுவாகவே ஒரு பிராமணருக்கு வஸ்திர தானம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறீங்க அப்படின்னாலே அதுவும் குரு வழிபாடிலேயே சேரும். அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும். குரு பெயர்ச்சியின் அன்னைக்கோ இல்லை அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இல்லை ஒரு மாதத்துக்குள்ளேயாவது நீங்கள் தென்குடி திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே பாதி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும். அதனால் தென்குடி திட்டைக்கு சென்று வாருங்கள். இந்த குரு பெயர்ச்சியை நல்லபடியாக சந்தோஷமாக கடந்து செல்லுங்கள். 2024-25 ஆண்டுக்கான குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசி நண்பர்களுக்காக. இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதி காலை 10:31 மேஷ ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரி, அதாவது சுக்கிரனுக்கு உறவு முறையில் பார்த்தா மாமனார்னு சொல்லலாம், ஆனால் எதிரி. ஏன்னா குரு பகவான் தேவர்களுக்கு குரு, சுக்கிர பகவான் அசுரர்களுக்கு குரு. அதனால் குரு எதிரி வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. எதிரி வீட்டுக்குள்ளே நமக்கு பிடிக்காத ஒருத்த வீட்டுக்கு போகிறோம், நம்மளோட மாமனார் வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போனால் நம்ம ஒரு மாதிரி சங்கோஜமாக ஃபீல் பண்ணுவோம்ல, எந்த இடத்துக்கும் போகாமல். அந்த மாதிரி அவர் இந்த இடத்துல உட்கார போகிறாரு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் ஆற்றுக்குள்ளே ஸோ இந்த ரிஷபராசியில் உட்கார்றதுனால அவருடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். என்னதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாலும் சொந்த வீட்டுக்கு உட்கார்ந்த மாதிரி இருக்காது. அதனால் இந்த இடத்துல குரு பகவானுடைய பவர் கம்மியாக இருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன லாபம், ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானாதிபதி 8ஆம் வீட்டு அஷ்டமாதிபதியான குரு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால பொதுவாக கெடுதலை கொடுக்கணும். முதல்ல அவர் கை வைக்கிறதே ஆரோக்கியத்தில் தான். ஏன்னா ஜென்ம ராசியில் குரு பகவான் வந்தாலே காராகிரக வாசம்னு சொல்லுவாள். காராகிரக வாசம்னு இதில் ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த இதை இருந்தாலும் சொல்கிறேன். காராகிரக வாசம்னா 4 செவத்துக்குள்ளார அடைச்சி வச்சு உங்களை சங்கடப்படுத்துறது. உடனே நம்ம ஜெயிலில் இருப்போமா அப்படிங்கிறது கிடையாது. ஜெயிலுங்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சங்கடம் ஏற்பட்டால் 4ஆம் இடம் சங்கடமாக இருந்தாலும் 6ஆம் இடம் சங்கடமாக இருந்தாலும் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜெயில் காராகிரக வாசம் ஏற்படும். ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளாரே உங்கள் ஆற்றுக்குள்ளாரே 4 செவத்துக்குள்ளார உங்கள் ஆற்று மாமி உங்களை நீங்கள் இந்த ரூம்குள்ளேயே கடங்கோ, நான் உங்களுக்கு சாப்பாடை கொண்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த காராகிரக வாசம் இருக்காது, ரிஷபராசிக்கு இருக்காது. ஏன் இருக்காதுன்னா குரு இந்த இடத்துல ஸ்தானபலம் இல்லாமல் இருக்கார். அதாவது தன்னுடைய இருப்பிடத்தை கெடுக்க மாட்டார். ஆனால் பார்வை பலத்தால் அவர் வளப்படுத்துவார். யாரெல்லாம் வளப்படுத்துவார்னா 5ஆம் இடத்தை வளப்படுத்துறதுனால இந்த ரிஷபராசிலேயோ ரிஷப லக்னத்திலேயோ பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட் இல்லை நேஷனல் லெவலில் ரெக்கார்ட் படைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு புதிய சாதனை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ் கிடைத்து கடந்த ஒரு 2 வருஷமாக உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்குன்னா, சில பேர்த்துக்கு பார்த்தா 40 வயசுக்கு கூட திருமணம் நடக்காமல் இருக்குது. அவளுக்கெல்லாம் இந்த வருஷம் கன்ஃபார்ம்டாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவின் நேர் பார்வை 180 டிகிரி பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக திருமண யோகம் கைகூடுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. சரி, இதில் வந்து குடும்பத் தலைவிகள், ரிஷபராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய ஆத்துக்கார், உங்கள் ஆத்துக்காரோ இல்லை உங்கள் மாமியோ உடம்பு சரியில்லாமல் படுத்துன்னு இருந்தால் அவர் உடம்பு அந்த பெட் ரிடன்லேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. மொதல் 4 மாதத்துலேயே வந்துடுவார், கவலைப்பட வேண்டாம், ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. அதே சமயம் 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் செழிப்படைவார்கள்னு சொன்னேன். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் தொழிலதிபர்களுக்கு கடன் பிரச்சனை முடிவுக்கு வருவது மட்டுமல்லாமல், அந்த கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சொந்தமாக அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த ரிஷபராசியில் குழந்தை பாக்கியத்திற்காக கஷ்டப்பட்டு இருக்கிறவா, இந்த வயசாகிடுது சார், எங்களுக்கு 45 வயசாகிடுது, இதுக்கு மேலே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு நிறையா குழந்தைகள் என்கிட்ட கேட்குறா. அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். இந்த 2024-25 குரோதி வருடத்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியில் ரிஷபராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நான் வந்து என்னுடைய கன்ஃபார்முங்கிறது வந்து என்னோடய வார்த்தை இல்லை, அந்த தெய்வமே கொடுக்கக்கூடிய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு வந்து ஐ எம் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டிங், அவ்வளோதான். இந்த ராசியில் பிறந்த வேலை தேடிக்கொண்டு இருக்கும் இளம் ஆண் பெண்கள், அதாவது ரிஷபராசியில் வேலை தேடக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்குமா அப்படின்னா 200% கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தசமஸ்தானத்தில் சனி இருக்கார். வரக்கூடிய ஆண்டில், அதாவது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கிறது. அதுக்கு முன்னாடியே 4 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே, அதாவது அக்டோபர் மாதத்துலேருந்தே நவம்பர் டிசம்பர்லேருந்தே சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுத்துருவார். அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த குரு பகவான் செயல்பட போகிறாரு. ஏன்னா குரு இருக்கிறது எதிரி வீட்டில், அதனால் அவருக்கு வேலை கொடுத்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்ற பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், அதாவது ரிஷப ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மே மாதம் ஏப்ரல் மேல மட்டும் உங்களுக்கு பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் ஏப்ரல் மேலே உங்கள் விரயஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கார். அந்த சமயத்தில் மட்டும்தான் உங்கள் பூமி தொடர்பான விஷயத்தில் சில பராமரிப்பு செலவுகள், கிணறு வெட்டுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். போர் போடுறது, ஏதாவது ஒரு ரூம் கட்டுவேலு, அதுக்காக செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தினால வருமானம், ஏன்னா 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை, அது 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம், 4ஆம் இடத்திற்கு வாக்குஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானம். ஸோ தாயார் மூலமாகவும் வருமானம் வரும், உங்களுடைய நிலம் சார்ந்த வருமானமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷம் விவசாயிகள், பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் மீடியா பண்ணுறவங்களுக்கெல்லாம் வருமானம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வியாபார முதலீடு வளர்ச்சியை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் கிடைக்குமா அப்படின்னா வருமானமும் கிடைக்கும், அதைக்கேற்ற மாதிரி முதலீடுகளும் இருக்கும். கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது மார்ச் 29ஆம் தேதி 2025 வருஷம் வரைக்கும். அதனால் உங்களுக்கு தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த தொழில்துறையினர், தொழிலாளிகள், உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த மார்ச் 25 வரைக்கும், 2025 மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நிம்மதியான தூக்கம். அதாவது முதல் 6 மாதம் 8 மாதம் உங்களுக்கு தூக்கமின்மையினால் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன தொய்வு இருக்கும். அந்த வியாதி கிடையாது, ஒரு சின்ன அசௌரியம் இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இந்த ராசியில் பிறந்த வயோதிகர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், ரிஷப லக்னத்தில் பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ், வயோதிகர்கள், வயசானவா, அவளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம்
6ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைப்பட்ட நல்ல விஷயங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவம் சார்ந்த உதவிகள் நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அடிக்கடி வெளியில் போகிறதோ, அடிக்கடியில் வண்டியில் போகிறதோ, இல்லை தண்ணியில் நடக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சனி பார்வை இருக்கிறதுனால. அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சோஷியல் மீடியா மற்றும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஆண்டாகவும் வருமானம் தரக்கூடிய ஆண்டாகவும் இருந்தாலுமே சற்று கவனமாக இருக்கணும். எதிரிகள் பலம் பெறக்கூடிய ஆண்டாக இருக்குது. நண்பர்கள், வாழ்க்கை துணை, இவங்க விஷயத்துலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அவங்களுடைய நடமாட்டத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கண்பொத்தி பார்த்துட்டே இருக்கணும். அவள் என்ன பண்ணுறா, அவள் ஏதாவது தப்பு பண்ணுறாளா, உங்கள் ஆத்துக்காரர் எங்கேயாவது வெளியில் போகிறாரா, தப்பான தொடர்பு வச்சுருக்காரா அப்படிங்கிறதெல்லாம், அதாவது இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கண்பொத்தி பாம்பாக பார்த்துட்டேன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள், குழந்தை பாக்கிய பேறு ஏற்படும், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் வாழ்க்கை துணையின் தடம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் 2024-25 குரு பயிற்சியில் உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் தடைகளின்றி நடக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது. திருச்செந்தூருக்கு சென்று அந்த கடலில் நீராடி முருகனை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய எதிரிகள் விலகுவார்கள், நண்பர்கள் உருகுவார்கள், நன்மைகள் ஏற்படும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரைய குருவாக அமர்ந்து நிறைய சுப செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. நிறைய சுப செலவு பண்ணீங்க. குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு, அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கான கல்யாணம், இந்த மாதிரி நிறைய சுப விரயங்களை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மத்துக்கு உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வர்றாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அசுர குருங்க. இந்த உங்கள் ராசிக்கு வரப்போகக்கூடிய குரு தேவகுரு. 2 குருமார்கள், 2 சுபகிரகங்கள் ஒரு இடத்துல சஞ்சரிக்க போகிறது அற்புதமான அமைப்பு. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? குரு எங்களுக்கு அஷ்டமாதிபதிங்க, எனக்கு பிரச்சனையை தாங்க கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குரு உங்களுக்கு 8 மற்றும் 11க்கு அதிபதிங்க. இவர் உங்கள் ராசியிலேயே வர்றாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணைக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது கட்டாயம் இந்த குரு பயிற்சியில் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா லாபம் 11ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு உட்கார்றாரு. அப்போ உங்களுக்கு லாபம் வரணும், ஏதாவது ஒன்று சேரணும் உங்களுக்கு அப்படின்னு அமைப்பு இருக்குங்க. அப்போ புது வரவு உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கும், கட்டாயம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக அது காத்துட்ருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் சூப்பராக உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்க போகுதுங்க. 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதியான குரு உங்கள் ராசிக்கு வர்றது உங்களுக்கு தொழில் மூலியமாக நல்ல நன்மைகளை, நிறைய பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காருங்க. அதனால் 8 மற்றும் 11 தொடர்பு, 8 மற்றும் 11ஆம் அதிபதி ராசிக்கு வரனால 8 திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக உங்களுக்கு பணம் வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக ஒருத்தட்ட பணத்தை கொடுத்து வச்சிட்டோம், அது திரும்ப வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அது இந்த சமயத்தில் வரும். ப்ளஸ் உயிர் போன்ற சொத்துக்களோட சேர்க்கை உங்களுக்கு வரும். அடுத்தவர்களோட சொத்து, அடுத்தவர்களோட பணம் இந்த சமயம் உங்களுக்கு வர்றதுக்கு உங்களோட தொழில் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறதும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ம குரு நம்ம குரு ராசிலேயே இருக்கிறனால என்ன பண்ணுவாருன்னா, நார்மலாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு உணவின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். அதாவது நிறைய சாப்பிடுவாங்கன்னு சொல்ல வரலைங்க, அவங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். அந்த ஆசைகள் இந்த சமயத்தில் இன்னும் அதிகமாக முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயில் பொரிக்கிற உணவை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்
உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்குங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. விரைய கூட நிறைய கடனை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு சுப செலவுகளுக்காக. அந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. உங்கள் ராசியில இருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். திருமணமாகி ரொம்ப வருஷமா எங்களுக்கு குழந்தையே இல்லைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க ஒரு அற்புதமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மனம் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடமும் 5ஆம் இடம். உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்க போகுதுங்க. வீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் அமைய போகுதுங்க. மாணவர்கள் படிப்பில் மந்தமாக இருந்திருப்பாங்க. இனிமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் அற்புதமான காலமாக இருக்குது. மாணவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஆர்வம், நினைவு ஆற்றல் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நல்ல மார்க் மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாமு, நீட் எக்ஸாமு இதெல்லாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அதில் எக்ஸாமில் தேர்வில் தேர்ச்சி பெறத்துக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கட்டாயம் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அவர் தான் சினிமா துறைக்கு ஒரு முக்கியமான காரகம். குரு பணத்துக்கு இருக்கக்கூடியவர் அவங்க ராசிக்கு உட்கார்ந்துருக்கனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அதன் மூலியமாக ஒரு நல்ல வருமானம். ஆடம்பர பொருள் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது பெண்கள் ரீதியான பொருட்களை, பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை சேல்ஸ் பண்ணுற துறையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல படுதுங்க. இதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்புங்க. அற்புதமான ஒரு காலகட்டங்க. 5 மற்றும் 7 இந்த இடங்களில் குரு பார்வைப்படுறது. 5ஆம் இடம் காதல் ஸ்தானம், 7ஆம் இடம் திருமண ஸ்தானம். நீங்கள் நீண்ட நாட்களாக லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்களோட லவ் ஃபேமிலியில் சொல்ல முடியல, இல்லை நாங்கள் சொல்லிட்டோம், பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை அது அக்செப்ட் ஆகி கல்யாணம் வழியில் போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பெரியவர்கள் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சிக்கல்கள் வந்துச்சு அப்படின்னா குருனா பெரியவங்கள் மூலியமாக உட்காந்து பேசி அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு குருவோட அருளால் கிடைக்க போகுது. அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போ தொழில் சரியாக இல்லாத இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் தொழில் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அது 9ஆம் இடம் வெளிநாடு, 10ஆம் இடம் உத்தியோகம். அப்போ உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே அமைப்பு இருக்குங்க, சூப்பராக. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அது 9ஆம் இடம் அப்படின்னா தந்தை ஸ்தானம்ங்க. தந்தைக்கு ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தற்பொழுது நீங்கக்கூடிய அமைப்புங்க. உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையும் இந்த சமயத்தில் தீரப்போகுதுங்க. உங்களை முழுசாக புரிஞ்சுக்குவார். தந்தை வழி சொத்துக்கள் 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்துல குரு பார்வைப்படுது. 5 பூர்வ புண்ணியம், 9 தந்தை வழி சொத்து. அப்போ பூர்வ புண்ணிய சொத்து, தந்தை வழி சொத்துக்கள், அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ தீர்ந்து உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. அரசாங்கத்தின் மூலியமாக ஏதாவது பணவரவு பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு வரும். அதே மாதிரி புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இதனால் வரைக்கும் அந்த தகுதி இருந்தும் உங்களுக்கு கிடைக்காம இருந்த பதவிகள் இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஜவுளித்துறையில், டெக்ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது. குறிப்பாக பெண்கள் நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நல்லா இருக்கும். கணவன் உங்களை புரிஞ்சுக்குவார். உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். சுய தொழில் பண்ணிட்டு இருக்க பெண்களாகட்டும், வேலையில் இருக்க பெண்களாகட்டும், இல்லத்தரசிகளாகட்டும், உங்களுக்கு பணம் வரவுங்கிறது இந்த வருடம் நல்லாவே இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா நீங்களாவே உங்கள் மனசுக்குள்ள சில விஷயங்களை போட்டு குழப்பிக்குவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உங்கள் மனசுக்கு எது பொழுதுபோக்கு பிடிக்குதோ அதில் உங்கள் மனசை ஈடுபடுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் குரு பகவான் வழிபாடு. குறிப்பாக வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபடுறதும்,
சிறு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகனாக மாற்றி தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், ரிஷபராசிக்கு லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் வந்து ஜென்மத்தில் அமர போகிறாருங்க. ஜென்ரலாக வந்து ஒரு வார்த்தை உண்டு, ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினச்சி பயப்பட வேண்டாம். ஜென்ம குரு வனத்திலே அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு கொஞ்சம் இல் எஃபெக்ட்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து குரு பகவான் வந்து கேதுவை பார்க்குறாரு. ஸோ பெருசாக வந்து பெரிய கெடுதல் வந்து தர மாட்டார். நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும், கவலைப்படாதீங்க. அப்போ நம்ம இந்த ரிஷபராசி அன்பர்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் குரு வந்து உட்கார்றதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு மனசு ரீதியான சில பிரச்சனைகள், அதாவது என்னென்னா மைண்ட் வந்து இரிட்டேஷன் ஆகுது, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இரிட்டேட் ஆகுறது, கோவப்படுறது, எக்ஸசிவாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இது எல்லாமே இருக்குங்க. இதனால் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது வரும். முக்கியமாக வந்து பாருங்கள், உடல் பருமன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, டயபெட்டிக் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, டயபெட்டிக் அன்கண்ட்ரோல்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது உங்களோட தொந்தரவு சின்னசாக இருக்கும்போதே நீங்கள் ஒரு வைத்தியம் அப்படின்றது ப்ராப்பராக செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல வந்து பாருங்கள் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல புது முயற்சிகள் வெற்றியாகும். இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்காங்க, அவங்க வந்து ஒரு பைக்கில் போவாங்க, அந்த மாதிரி முன்னேற்றங்களும் வரும். ஆனால் அந்த சைக்கிள்லேருந்து பைக்கில் போகிறவங்க அந்த மாற்றம் வர்றதுக்கு இவங்களோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காக இருக்கும். ஸோ நல்லது நடக்கும், ஆனால் பயங்கர உழைப்போடு நடக்கும். அது வந்து நீங்கள் கொஞ்சம் உழைப்புக்காக கஷ்டப்படக்கூடாது, உழைக்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது. ஓகேங்களா? வேலை பளு அதிகரிக்கும். அதே மாதிரி வேலை இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஹையர் அஃபிஷியல்ஸோட கான்ஃப்ளிக்ட் வந்து நிறைய ஏற்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மனசு எப்பயுமே ஒரு சஞ்சலம் அப்படின்றது இருக்கும். மனசில் வந்து பெருசாக திருப்தி, சந்தோஷம் அப்படின்றது இருக்காது. ஸோ வேலை இடத்துல வேலை பலுவும் அதிகரிக்கும், ஹையர் அஃபிஷியல்ஸ்னோட கான்ஃப்ளிக்டும் இருக்கும், வருமானமும் பெருசாக திருப்திகரமாக இருக்காது. ஆனால் இந்த 1 வருஷம் பெருசாக திருப்திகரமாக வருமானம் இல்லை அப்படின்னாலும் இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு. இப்போ தொழில் செய்கிறவங்க, நாங்கள் வேலையை விருத்தி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக உங்கள் தொழிலை நீங்கள் விருத்தி பண்ணலாம். உழைக்க தயாராக இருந்துக்கோங்க, தாராளமாக விருத்தி பண்ணலாம். நிறைய இடையூறுகள் வரும், ஆனால் அதையும் மீறி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அத்தனையும் மீறி சாதிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி நேயர்கள். ஜென்ரலாக வந்து அதீத அன்பு, பாசம், ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, தன்னோட அழகை பற்றின ஒரு அதீத வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸு, இது எல்லாமே இருக்கவங்க தான் ரிஷபராசி நேயர்கள். ஸோ நீங்கள் வந்து அவ்வளோ டக்குன்னு வந்து சலிப்படைய மாட்டீங்க. ஏன்னா கடந்த பல வருடங்களாகவே ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப சாதகமாலாம் இல்லைங்க. திருப்பி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பொருளாதார ரீதியாக இருந்துச்சு, மன ரீதியாக இருந்துச்சு, ஃபேமிலி ரீதியாக இருந்துச்சு, பிள்ளைங்க ரீதியாக இருந்துச்சு, ஒர்க் ஸ்பாட் ரீதியாக இருந்துச்சு. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நீங்களே வந்துட்டீங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, இது அந்தளவுக்கு பெருசாக இருக்காது, சின்ன இடையூறுகள் இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஸோ இது ஒன்று பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேமிலி அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க. அதாவது இவ்வளோ நாள் வந்து நம்ம குழந்தைங்கள நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தோம். பிள்ளைங்க படிக்க மாட்டேந்தே, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேந்தே, படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேந்தே. அதுவும் வந்து பாருங்கள், ரிஷபராசி அன்பர்கள் நிறைய சில வருடங்களாக வந்து பசங்களை பெருசாக ஒரு படிப்பில் சேர்த்துட்ருப்பாங்க. அதாவது சிஏ, எம்பிபிஎஸ் இந்த மாதிரிலாம் சேர்த்து விட்டுட்டு பிள்ளைங்க படிக்க மாட்டேந்துங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுக்கெலாம் ஒரு விமோச்சனம் வந்துடுச்சுங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் உழைச்சதுக்கு பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எஜுகேஷன் ரீதியாக பிள்ளைங்க வந்து நல்லா இருப்பாங்க. இந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வேலை இடத்துல கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது, உங்கள் மனதளவில் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் எஜுகேஷன் நம்ம பிள்ளைங்களோட எஜுகேஷன் வைஸ் வந்து கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், வீட்டில் சுப விரயங்கள் அப்படின்றது இருக்கும். ஆனால் அந்த சுப விரயங்கள் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பெரிய அளவில் கடன் வாங்க பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி பெரிய அளவில் கடன் வாங்காதீங்க. நம்ம சக்திக்கு மீறிய கடன் அப்படின்றது நிறைய ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் நாங்கள் சொல்ல போகிறோம். அது வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா, இது வந்து சாதகமாக இல்லை இந்த குரு பயிற்சியில். அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கும் இதே தான். உங்களோட சக்திக்கு மீறின கடன் அப்படின்றது வாங்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட உணவு முறையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா உணவு ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது உங்கள் உணவுனால உங்கள் உடல் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்.
அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயபிட்டிஸ் பெல்லிட்டிஸ் ஒபிசிட்டி இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும்போதே டாக்டர் போய் பார்த்து கரெக்டான வைத்தியம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து பாருங்கள், அவங்க பிஸ்னஸை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. சின்ன ஒரு வேலையாக இருக்கவங்க பெருசாக பண்ணுவாங்க. அந்த பெருசில் பல இடையூறுகள் இருக்கும். அந்த பல இடையூறுகளையும் மீறி பிஸ்னஸில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது இருக்கதாங்க செய்யும். கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள், அந்த சின்ன சின்ன சண்டைகள் சமாதானத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ பெருசாக வந்து விரிசல் அப்படின்றது ஏற்படாது. தாய் வழி ஆதரவு கிடைக்கும். நம்ம பூர்வீக சொத்து நம்மளுக்கு இருக்குது, நம்ம அது ரிலேட்டடாக நம்ம வந்து கோர்ட்டில் கேஸு அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா பெருமளவு சாதகமாக அது வந்து அமைய வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. அதை தொடர தான் பார்க்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் பொதுவாகவே நாட்டம் உண்டு. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக யாத்திரைகள் அப்படின்றது கொஞ்சம் நீங்கள் நிறையவே மேற்கொள்வீங்க. அதே மாதிரி நம்ம பூர்வீகத்தில் நீங்கள் வியாபாரம் தொழில் அது ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்களான்னா உங்களுக்கு வந்து வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷும் ஆவீங்க. அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து பூர்வீக இடத்துலேருந்து வெளி இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு இன்கமும் நல்லா வந்து திருப்திகரமாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு நான் சொல்லி ஆரம்பித்தேன். அதை நினச்சி பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும், சரிங்களா? நம்ம என்னென்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம பூர்வீக சொத்து விஷயமாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெருசாக இந்த வருஷம் சாதகமாக இருக்காது. அதுக்காக நிறைய செலவு பண்ணி நிறைய போராடி அந்த பூர்வீக சொத்து வந்தே ஆகணும் அப்படின்னு இந்த வருஷத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, சரிங்களா? இது ஒரு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வரவுக்கு மிஞ்சி செலவு செய்யாதீங்க, இது 2வது எச்சரிக்கை. அதுக்கு அடுத்து வழிபாடு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, நீங்கள் ரிஷபராசி நேயர்கள் வந்து பாருங்கள், ஜென்ரலாகவே எந்த வழிபாடு ரொம்ப உத்தமமாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா சிவ வழிபாடு. இந்த வருஷம் சிவ வழிபாடு ரொம்பவே விசேஷமாக இருக்கும். பிரதோஷான சிவ வழிபாடு போய் பாருங்கள். நந்திகேஸ்வரனோட அபிஷேகம் பாருங்கள், ரொம்பவே இதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களான்னா ரொம்பவே நிறைய நல்லது செய்யும். அதுக்கும் மேலே வியாழக்கிழமையான குரு பகவானுக்கு வந்து மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை ஊற வச்சு மாலை போட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க, நெய் விளக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உன்னதமான பலனை கொடுக்கும். ரிஷப ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி, 11ஆம் பாவத்திற்கும் அவர் தான் அதிபதி. கஷ்டங்களை கொடுப்பவரும் அவரே, அதை நிவர்த்தி செய்பவரும் அவரே ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் முக்கியமான ஒரு காரணகர்த்தா. அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய பலவிதமான சுபாசுபங்களுக்கு குரு பகவான் ஒரு முக்கியமானவர். அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் வந்து ரிஷபம் எப்படி சுக்கிரன் அவர் வந்து அசுர குரு, அது மாதிரி குரு பகவான் தேவகுரு. இந்த தேவகுருக்கும் அசுர குருவுக்கும் எப்போதுமாக ஒரு சண்டைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு வாத்தியாரும் இன்னொரு வாத்தியாரும் ஒரே மாதிரியான வேவ் லென்த்து, ஒரே மாதிரியான கருத்து கொண்டவர்கள். அதனால் பல விஷயத்தில் 2 பேருக்கும் ஒற்றுமைகளும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ப்ரகஸ்பதியுடைய அவருடைய பையனான அஜனுக்கு சுக்கராச்சாரியார் தான் நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குறார். அதனால் 2 பேருக்கும் பரஸ்பரம் பல அன்புகளும் இருக்கின்றது. அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நன்மைகளை பல வகையிலையும் செய்வார். இருந்த போதிலும் அவர்களுடைய கர்ம பலனை வைத்து கெடுதல்களையும் கொஞ்சம் நிறையவே செய்வார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ரிஷபராசிக்கு இதுவரை பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் 12ஆம் பாவத்திலே இருந்தார். இந்த 12ஆம் பாவத்திலே இருந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான செலவுகளை தந்திருப்பார். ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த சுக்கிரன் குருவினுடைய சாரம் அவங்களுக்கு இப்படி இருக்கிறதுனாலவே பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதத்திலேயும் தமக்கான ஒரு இடத்தை அவர்கள் உறுதி செய்வார்கள். இந்த ஒரு செயல் செய்தான்னா தனக்குன்னு ஒரு தனித்துவம், இதில் எப்படி செய்ய வேண்டும், இதில் எப்படி செய்தால் இந்த விஷயம் அழகு பெறும், எப்படி செய்தால் நமக்கான ஒரு நல் பெயர் இந்த விஷயத்திலே ஏற்படும் அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொள்வார்கள். 10 பேர் செய்யக்கூடிய வேலையை இவர்கள் செய்யும்போது ஒரு வித்தியாசமான யுக்தியை கையாண்டு தனக்கான அங்கீகாரத்திலே அதை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுவார்கள். எந்த துறைகள் இருந்தாலும் அந்த துறையில் இவர்களுக்கென்று ஒரு தனித்துவமான
நற்பெயர், தனித்துவமான அடையாளம் இருக்கும். அப்படியான ஒரு விஷயத்தை ரிஷபராசிக்காரர்கள் செய்வார்கள். அதே மாதிரி ஒரு தன்னை அழகுபடுத்தி கொள்வதாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் தன்னை சார்ந்தவர்களை அழகாக வழிநடத்துவதாக இருக்கலாம் அப்படின்னு பல நற்பலன்கள் நற்பண்புகளை கொண்டவர்கள். அப்படியான அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இதுவரை பார்த்தோம்னா 12ஆம் பாவத்திலே இருந்தார். 12ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான செலவுகளை கொடுத்திருப்பார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கொஞ்சம் பொருள் விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதிகப்படியான ஒரு 10 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய இடத்திலே 100 ரூபாய்கள் கூட நீங்கள் செலவு செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அது மாதிரி காரியத்திலே சில முடக்கங்களும் ஏற்பட்டிருக்கும், கால தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். இதுவரை இந்த குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இப்போது ஜென்மத்திற்கு குரு பகவான் வந்துட்டாரு, அதனால் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவைகள் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் தொடர்வதற்கும் வாய்ப்பு உள்ளது. பொதுவாகவே ஜென்மத்திலே குரு வனவாசம் என்று சொல்லுவார்கள். அதனால் நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். பொதுவாக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ரிஷபராசிக்காரங்கள் பொதுவாக முதல்ல நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோட எண்டில் என்ன பண்ணால் இதுலேருந்து நிவர்த்தி ஆகலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவை பாருங்கள் முழுசாக. பொதுவாகவே ஜென்மத்திலே வரக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் என்னென்ன செய்வார் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு, அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை கொஞ்சம் குறைப்பதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி சில உடல் உபாதைகளை அதிகரிப்பதற்கும் வாய்ப்புள்ளது. பொதுவாகவே வேலை சார்ந்த உடல் உபாதைகளை இந்த காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு. ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அதில் கண்முழிச்சு வேலை பார்க்க வேண்டி வரலாம், அல்லது நீண்ட நேரம் பிரயாணித்து இந்த வேலையை பார்க்க வேண்டி வரலாம், அல்லது வேலை செய்கிறதுனால சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம், காலத்திற்கு உணவு அருந்த முடியாதனால சில உடல் உபாதைகள் வருவதற்கு அப்படின்னு வேலை சார்ந்த உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி ஒரு விஷயம் துவங்குகின்றீர்கள் என்றால் அதற்கு ஒரு தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பொதுவான இந்த குரு பயிற்சியினாலே மேஷராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய சில உபாதைகள். அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். புதிய செயல்கள் துவங்குனீங்கன்னா 2 முறை யோசித்துட்டு அதை துவங்குங்கள். அதுக்குன்னு துவங்காமல் இருப்பதுங்கிறது தவறு. செயல்களை நாம் தயங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அப்படி செய்யும்போது அதை நன்கு ஆராய்ந்து அதில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களிடம் நல்ல ஒரு கருத்துக்களை கேட்டு நல்லபடியாக துவங்குவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது மாதிரி வருமானங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளதுனால வருமானத்தை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். வருமானத்தை உயர்த்துவதற்கான வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும், முதல் விஷயம். அப்புறம் குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது பொதுவாகவே உங்களுக்கு நல்லதை தான் செய்யும். குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, 12ல் இருந்தால் விரயத்தை தராரு, ஜென்மத்தில் இருந்தால் வனவாசத்தை தராது, அஷ்டமத்தில் இருந்தால் காரிய தடைகளை தராரு, சோர்வுகளை தராரு, அதே மாதிரி 6ல் இருந்தால் கொஞ்சம் பகைகளை தராரு, 4ல் இருந்தால் மாற்றம் அப்படின்னு நிறையா இருந்தாலும் குரு பகவானினுடைய பார்வை நல்லதை தான் செய்வார். பொதுவாகவே பலன்கள் சொல்லும்போது ஜென்மத்தில் இருந்தால் இது, அதே மாதிரி 10ல் இருந்தால் இது அப்படிங்கிற பலன் கிடையாது. எந்த ராசிக்குமே சரிதான். அதில் குறிப்பாகவே ரிஷபராசிக்கு நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்கின்றோம் அப்படின்னா கூட நம்ம அந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் முன்னாடி சொன்ன மாதிரி அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி, 11ஆம் பாவத்திற்கு அதிபதி, அவர் இப்போது ஜென்மத்திற்கு வருகின்றார். அதனால் என்ன பலன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர பொது பலன் அப்படிங்கிறது இந்த ஜென்ம கோச்சார அமைப்பில் அதை நம்ம சொல்லும்போது இதையே நம்ம சேர்த்து தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் அவருடைய பார்வையினாலும் பல நன்மைகளை வழங்குகிறார். அதில் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக இருந்து 1ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ஜென்மத்திற்கு வருகின்றார் அல்லவா. அதனால் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகள் வருகின்றது. என்ன அப்படின்னா, வெகு நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது இருந்த வழக்குகள் இருந்தால், உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனை அல்லது சொத்து தகராறு, பூர்வீக பிரச்சனைகள், பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலத்திலே வேறு ஏதாவது வில்லங்கம், ஒரு பட்டா கிடைக்காமல் பிரச்சனை ஏற்படுவது, தேவையற்ற காலதாமதம் ஏற்படுவது அப்படின்னு இருந்ததுன்னா
இப்போ ஜென்மத்திலே குரு வரக்கூடிய அந்த சமயம் அப்படிங்கிறதுனால அவைகள் சுமூகமாக முடிவடையும், அவைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். அதுதான் முக்கியம். முடிவடைஞ்சால் மட்டும் போராது, உங்களுக்கு அது சாதகமாக இருக்கணும் இல்லைங்களா? உங்களுக்கும் அது சாதகமானபடி வருவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 11ஆம் அதிபதி 1ல் வருகின்றபடியினால் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில், ஏதாவது ஒரு ஆர்டர் எடுத்து செஞ்சுருப்பீங்க, ஆனால் அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு பல நாட்களாக பணம் வராமலே இருந்திருக்கும். அது மாதிரி பணம் வராமல் இருக்குது, அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருள் முதலீடு செய்திருக்கீங்க, அதுலேருந்து ஒரு லாபங்கிறதே கிடைக்காமல் இருக்குன்னா இந்த சமயத்தில் இந்த குரு பயிற்சியினாலே பழைய கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வர வேண்டிய பணங்கள் வருவதாக இருந்தாலும் சரி, முதலீடு செய்த இடத்திலிருந்து ஒரு லாபங்கள் வருவதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனதிற்கு ஏற்றாற் போல் அந்த இடம் விற்பனை அடைவதாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி முன் சொன்ன மாதிரி அந்த குரு பகவானினுடைய பார்வை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதையே செய்யும். இந்த குரு பகவானினுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அவர் சப்தமஸ்தானத்தை பார்க்கின்றார். இந்த சப்தமஸ்தானம் பார்வை படுகின்றபடியினால உங்களுக்கு எப்படியான நன்மைகள் அப்படிங்கிறத பார்ப்போம். சப்தமஸ்தானத்தை சப்தம பார்வையினாலே குரு பகவான் அஷ்டமாதிபதி பார்க்கறதுனால திருமண தடை இருந்தால் நிவர்த்தி ஆகும். திருமண தடை இருக்குது, இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் திருமணமே ஆகலை, எப்போ தாங்க திருமணம் நடக்கும்னு எங்களுக்கே ரொம்ப அலுத்து போச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதே மாதிரி இது நேர்பார்வை. குரு பகவானுக்கு பொதுவாக நேர்பார்வை 180 டிகிரி எல்லா கிரகத்துக்கும் உண்டான ஒரு பார்வை. நேராக நம்ம பார்க்குறதுக்கு நேராக பார்க்குறோம் இல்லையா, அது 180 டிகிரி. அப்படியான பார்வை கொண்டவர் குரு பகவான். விசேஷ பார்வையாக 5ஆம் பார்வை, அதே மாதிரி 9ஆம் பார்வையும் கொண்டவர் குரு பகவான். அந்த வகையில் இந்த சமயத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் 5ஆம் பாவத்தை 5ஆம் பார்வையாக, அஷ்டமஸ்தானாதிபதி 5ஆம் பார்வையாக 5வது ஸ்தானத்தை ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்கின்றார். இப்படித்தான் நம்ம அந்த பலன்களை பார்க்கணும். அந்த சமயத்தை வைத்து இந்த பலனை பார்க்கும்போது எப்படியான பலன் உங்களுக்கு அப்படின்னா, வெகு நாட்களாக தடையாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படிதான் இந்த விஷயம் பலன். அதனால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதிலே ஒரு தாமதம் ஏற்படுறது. கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனால் திருமணமாகி பல நாட்கள் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. எப்போது குழந்தை பிறக்கும் அப்படின்று ஆசையாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வேண்டாத தெய்வம் இல்லை, வம்ச அபிவிருத்திக்கு என்ன செய்யணும்னு இயங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த சமயத்திலே திருமணம் கைகூடி நல்லபடியான குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே மாதிரி குரு பகவான் 9ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானாதிபதி 11ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தை பார்க்கின்றார். இந்த அமைப்பு அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் அடைவதற்கு நல்ல ஒரு பலன்களை வருகின்றது. எங்களுடைய தாத்தா காலத்துக்கு முன்னாடி இந்த இடங்க, அல்லது எங்களுடைய கொள்ளு தாத்தா இருந்த காலம், எங்களுக்கு அதில் பாத்தியம் இருக்கானே தெரில, அந்த இடத்துக்கு நாங்கள் இன்னும் எங்களுக்கு எப்படி தான் சுராஜித்தம் பண்ணிக்கொள்வது அப்படின்னு ஒரு இயங்குபவர்களாக இருந்தாலும் இந்த சமயத்திலே முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நியாயமாக எவ்வளவான பங்குகள் கிடைக்க வேண்டுமோ உங்களுடைய பித்துராஜ்யம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் சொத்திலே அவைகள் உங்களுக்கு சேரும். இந்த சமயம் அதற்கெல்லாம் சாதகமானபடியான ஒரு நல்ல காலமாக வருகின்றது. அதே மாதிரி முன் சொன்ன மாதிரி தான் குரு பகவானினுடைய பார்வை ரிஷபராசிக்காரங்களுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்குகின்றது. இந்த 7ஆம் பார்வையாக 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றதுனால ஊடுபுரியான தொழில், ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கீங்க, ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்யணும், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்ட் டைமாக இன்னொரு தொழில் செய்ய வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூடும். அந்த பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்கிறதுனால உங்களுக்கு லாபங்களும் கைகூடும். அப்படியான ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்றது. அதே மாதிரி 11ஆம் அதிபதி 7, அது முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அவருக்கு ஒரு சரியானபடி வேலை கிடைக்கவில்லை, அவருக்கு ஏற்றாற் போல ஒரு நல்லபடியான பொருள் ஈட்டும்படியான ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் அமைய வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கும் இந்த குரு பயிற்சினால் நல்ல பலன்கள் கிடைக்கின்றது. இந்த குரு பயிற்சியினுடைய ரிஷபராசிக்கு இந்த நட்சத்திர வாரியான பலன்களை கொஞ்சம் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா,
கிருத்திகை நட்சத்திரம், இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க 2, 3, 4 ஆகியவங்க ரிஷபராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு, அதாவது ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரங்க, அவங்களுக்கு இந்த காலகட்டத்திலே தேவையற்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2 ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க ரிஷபராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த 2024 குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். குரு பகவானை முதல்ல நீங்கள் நன்கு உணர வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றேறக்குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். அப்படியாக அந்த குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக அந்த குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் வேறு. குரு பகவான் என்பவர் நவக்கிரகத்திலே ஸ்தான அமைப்பை கொண்டவர் குரு பகவான். தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவபெருமானினுடைய அம்சமாக இருப்பவர். அதனால் தட்சிணாமூர்த்தியை குரு பகவானுக்காக வேண்டுவதிலே தப்பு அல்ல. ராகு காலத்திலே துர்க்கையை வழிபாடு செய்வது எப்படியோ, பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது எப்படி சிறப்போ, அது மாதிரி வியாழக்கிழமையிலே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அந்த வியாழக்கிழமையிலே தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றலாம், அல்லது கொண்டக்கடலை சுண்டலை அவருக்கு நிவேத்தியம் செய்து அடியாறுகளுக்கு அவர்களை வழங்கி அன்னம் பாலித்து அவரை வழிபாடு செய்தீர்களே ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே பல நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த சமயத்திலே ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சினால அனைத்து நலன்களும் கிடைக்கும்படியாக பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் ச ரிஷீனாம் ச
குரும் காஞ்சன சந்நிபம் புத்தி பூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. இந்த குரு பெயர்ச்சி 2024 நடைபெறக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்காரங்களுக்கு அனைத்து வளங்களையும் தர வேண்டும், உடல் ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும், திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி குழந்தை இல்லாத ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், வருமானம் உயர வேண்டும், தொழில் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று இந்த சமயத்திலே குரு பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்றோம்.